உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம சனி பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சனி பகவான் ஆகப்பட்டது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 இந்த சனி பெயர்ச்சி நடக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி ஆகப்பட்டது கும்பத்தில் ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேனத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு வராது. அப்ப இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியால் துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்கிறோம். துலாம் ராசி சுக்கிரனின் ஆதிபத்தியம் பெற்றவர்கள். துலாம் ராசி அப்படின்னாவே நேர்மையானவர்கள், உண்மையை பேசுபவர்கள், பொய் சொல்ல தெரியாது. இவர்கள்னால 10 குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னா அது பொய் அல்ல. எல்லாத்துக்கும் நல்லவராத்தான் இருப்பார். அப்படிப்பட்டவர்களுக்கு கடந்த காலங்களில் கொஞ்சம் சோதனை, வேதனை, என்னடா பண்றது அப்படின்னு லைஃப் போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்ப இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகிருக்குது. அப்ப இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது கும்பத்திலிருந்து மேனத்துக்கு போன அந்த சனி பகவான் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இப்ப இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவானால் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பாக நன்மை செய்யக்கூடிய இடத்தில்தான் அந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்போ ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடத்துக்கு சனி பகவான் வந்தாலே அந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தால் எந்த ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறாரோ அந்த ராசி தன்னுடைய கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து வெற்றி கொடியை நாட்டுவதற்குண்டான பலனை அடைகிறார். அப்போ இப்ப துலாம் ராசிக்கு கரெக்டா 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றார். அப்ப இந்த சனி பகவானால ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாத்துக்கும் வேலை. சார் நான் வேலைக்கே போறதில்லை, வேலைக்கு போனாலும் என்ன முடுக்கி விட்டுறாங்க, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த தருணத்தில் உங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். அப்ப அந்த வேலை வாய்ப்பின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை செம்மனே இருக்கும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பம், குழந்தைகள், உங்களுடைய மனைவி எல்லாரும் சந்தோஷப்படும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மாறும். இப்ப வேலையே இல்லைன்னா கண்டிப்பா வருமானம் பிரச்சனை. அப்ப அந்த வருமானம் பிரச்சனைனா குடும்பத்துல கஷ்டம் வந்திருக்கும். அந்த கஷ்டத்தை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இப்ப வேலை கிடைக்குது. அப்ப வருமானம் வருது. அப்ப அந்த கஷ்டம் போயிடும். அதற்குண்டான சூழ்நிலை இப்ப இருக்குது. கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயத்துல பிசினஸ் பண்றவங்களுக்கு அதே மாதிரிதான். தாராளமாக நீங்க செஞ்சுட்டு இருந்த பிசினஸ அப்படியே பண்ணலாம். அந்த பிசினஸ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். அந்த பிசினஸ் மூலியமாக எனக்கு லாபம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமான பணம் நீங்க சம்பாதிக்கலாம். அப்ப அதிகமான பணம் சம்பாதித்தால் உங்களுடைய கடனையும் கட்டிக்கலாம், உங்களுடைய கஷ்டத்தை போக்கிக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், பூமி வாங்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த சனி பெயர்ச்சியின் அனுகிரகத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த 6ஆம் இடத்துல சனி வர்றதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு சத்துருக்கள் அதிகமாவாங்க, எதிரிகள் அதிகமாவாங்க, துரோகிகள் அதிகமாகவாங்க. அப்ப துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது இந்த எதிரிகளையும் வென்று சத்துருக்களையும் வென்று ஜெயிக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க போர்க்களத்துல உங்களை இறக்கி விட்ட மாதிரிதான் அந்த போர்க்களத்துல போய் நீங்க ஜெயிச்சுட்டு வரணும். அப்போ உங்களுக்கு பார்க்க போனா
போர்க்களத்தையும் கொடுத்து கையில கத்தையும் கொடுத்து உங்களை போர்க்களத்துல இறக்கி விட்டு ஜெயிச்சுட்டு வந்தா தான் வாழ்க்கை அப்படின்னு இந்த சனி பகவான் சொல்றாரு. அப்ப இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்கள் வென்று வெற்றி அடைவீர்கள். அப்ப உங்களை சுத்தி ஓநாய்கள் செந்நாய்கள் எவ்வளவு இருந்தாலும் சென்ட்ரல் நீங்க இருக்கிறீங்க. சென்ட்ரல் இருப்பது யாரு? சிங்கம். அந்த சிங்கம் தான் துலாம் ராசிக்காரங்கள். அப்ப எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் அந்த எதிரியை வென்று வீழ்த்தி விட்டு நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள். அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான். அதே சமயத்துல இந்த சனி பகவான் ஆப்பட்டது ராகு கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னுமே உங்களுக்கு அதிகமான பலத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப இந்த பலத்தை கொடுக்கறதுனால கண்டிப்பா நம்ம துணிஞ்சு பாடுபடலாம், துணிஞ்சு நம்ம வெற்றி அடைவோம். அப்ப அந்த வெற்றியின் மூலியமாக நாம நல்ல நிலைமைக்கு வருவோம். அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருட காலத்தில் உங்களுடைய தகுதி மாறும், உங்களுடைய தலையெழுத்தே மாறும். நீங்க 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்க போய் நின்னாவே உங்களுடைய அந்த செல்வாக்காப்பட்டது உங்களுடைய தனிப்பட்ட முறையில் காட்டும். அந்த அளவுக்கு இந்த பீரியட்ல நீங்கள் வளரப்போகிறீர்கள், வளர்ச்சி அடைய போகிறீர்கள். இது உண்மை, இது நடக்கும். அதே சமயத்துல இந்த ராகு கூட அந்த சனி சேர்றதுனால இந்த ராகு பகவானாப்பட்ட அதிகமான ஆசைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அப்ப இந்த ஆசைகள் மூலியமாக நாம பார்க்க போனா நம்மளுடைய மனசு அதிகமாக ஆசைப்பட்டு நாம சில விஷயங்களை நாம் இறங்கிடுவோம். அப்ப அதிகமாக ஆசைப்பட்டாலும் அந்த அதிகமான ஆசைப்படுவதனால துலாம் ராசிக்காரங்களுக்கு திடீர் சரிவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நிதானம் தேவை துலாம் ராசிக்காரங்களுக்கு. அப்ப எதுலையுமே அந்த நிதானத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க எல்லா விஷயத்திலுமே ஜெயிப்பீங்க. இது போக பாத்தீங்கன்னா அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஆப்பட்டது 8ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப அந்த 8ஆம் இடம் என்பது கண்டம். அப்ப நம்ம ஆயுளுக்கு பார்க்க போனா ஏதாவது ஒரு கெடுதல் வரும், நம்மளுக்கு உடல் பிணிப்பிடைகள் வரும். அப்ப இதனால பாத்தீங்கன்னா நீங்கள் போக்குவரத்து உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்ல விஷயம். இப்ப வண்டி வாகனத்துல போறீங்க, எங்கேயாவது விழுந்துடுறீங்க, கையால் அடிபடுது. அப்ப இந்த சமயத்துல நீங்க மெதுவாக போவது நல்ல விஷயம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி சூழ்நிலைகள். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரக்கூடாது. நாம இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கணும். பெருசா வருது சிறுசா போகணும் அப்படின்னா நாம பார்க்க போனா நிதானமாக செல்வது நல்ல விஷயம். அதே சமயத்துல உடலாதிபதிக்கு மருத்துவ ரீதியாக சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அப்ப அந்த மருத்துவத்துக்கு நம்மளுடைய உடலை கொண்டு பரிசோதனை பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்துல சிலருக்கு கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் வந்தாலும் சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். சனி பகவான் ஆப்பட்டது ரிஷபராசியை பார்க்கறதுனால அதே இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமாக இருக்கிறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் இந்த குருனால கண்டிப்பாக நீங்க தப்பிச்சுக்குவீங்க. தைரியமாக இருங்க. அப்ப துலாம் ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் மழைதான். அதே சமயத்துல துலாம் ராசியில வாழ்ந்த பெண்கள் அவங்க குடும்பத்துடைய மொத்த பாரத்தையும் தன்னுடைய தலையில் தூக்கி போட்டு குடும்பத்துடைய கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு அந்த கஷ்டமே தீராமல் இனியாவது நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு ஏக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியின் காரணமாக கண்டிப்பாக சில கஷ்டங்கள் குறையும், சில உபாதைகள் குறையும். நீங்க கஷ்டத்திலிருந்து வெளியில ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க போன சில சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சுபகாரியங்கள் கண்டிப்பாக குடும்பத்துல நடந்தே தீரும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பொன் பொருள் பல கோடிகள் சம்பாதித்து நீங்கள் நல்ல நிலைக்கு கண்டிப்பாக வருவீர்கள் என்ற உறுதியோடு இந்த வீடியோவை
நான் முடிச்சுக்கிறேன். நேயர்களே, கண்டிப்பாக அந்த நிலைமைக்கு வருவீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.